1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கங்க. அது கூட ஒரு முட்டையை நல்லா உடைச்சி ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கலக்கிக்குவோம். காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கரண்டி 2 கரண்டி ஊற்றிக்கிட்டு தோசை ஊற்றியாச்சு. இதில் முட்டை வேணான்னு சொல்கிறவங்க முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் நான் முட்டை ஊற்றி செஞ்சுருக்கேன். மூடி வச்சிடலாம். முக்கால் பதம் வந்த உடனே மேலே எண்ணெயை இப்படி போட்டுட்டுடலாம். பார்க்குறதுக்கு அடை தோசை மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம் அம்மாவின் சமையலறையில். தேங்க்யூ. முக்கால் பதம் வந்த உடனே மேலே எண்ணெயை இப்படி போட்டுட்டுடலாம். பார்க்குறதுக்கு அடை தோசை மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம் அம்மாவின் சமையலறையில். தேங்க்யூ. காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கரண்டி 2 கரண்டி ஊற்றிக்கிட்டு தோசை ஊற்றியாச்சு. இதில் முட்டை வேணான்னு சொல்கிறவங்க முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் நான் முட்டை ஊற்றி செஞ்சுருக்கேன். மூடி வச்சிடலாம். முக்கால் பதம் வந்த உடனே மேலே எண்ணெயை இப்படி போட்டுட்டுடலாம். பார்க்குறதுக்கு அடை தோசை மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம்.
நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம் அம்மாவின் சமையலறையில். தேங்க்யூ.